அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதிவா தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஃபேமிலி விசிட் விசா இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்களுக்கு வீசா வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். பட் முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்தவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் லேட்டஸ்ட்டாக நீங்கள் விஎஃப்எஸில் விசிட் விசா அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. அதாவது விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் உள்ளவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இது வரைக்கும் இல்லை. முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போகலாம், அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அக்செப்ட் பண்ணும்பொழுதே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுத்து இது சிங்கிளாக இருக்குமா மல்டிப்புளாக இருக்குமான்னு தெரியாது, எவ்வளோ மந்த் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ இதை நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு லெட்ரு வாங்கிட்டு அந்த லெட்ரு நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அவங்க கொடுக்குற லெட்டரில் ஒரு சைனு, ஏன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் வராது, எவ்வளோ நாள் அவங்க ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அப்படின்ட்டு ஒரு லெட்ரு உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுறாங்க. அது யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு போகலாம். பட் நியூவாக போகிறவங்களுக்கு எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ஸும் ஷோ பண்ணுறது இல்லை. ஸோ வரக்கூடிய வாரங்களில் ஓரிரு நாட்களில் எவ்வளோ நாட்கள் ஸ்டாம்பிங் பண்ணுறாங்க, 2 மந்த்ஸ் அல்லது 3 மந்த்ஸ் அல்லது 6 மந்த் அப்படிங்கிறது தெரிய வரும். இதுதான் விசிட் விசாவில் இப்போ உள்ள லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு விசா நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, பட் அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ இல்லை. அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ரீஜன்லேயும் இல்லை. ஓகே, ஈவன் பஹ்ரைனில் செக் பண்ணாலும் பஹ்ரைன்லேயும் இல்லை. இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு ரீஜனில் செக் பண்ணாலும் எங்கேயும் இல்லை. ஸோ அப்பாயின்மெண்ட் எடுத்து வைத்தவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு விசா இஷ்யூ ஆகுதா அப்படிங்கிறதையும் இந்த வீக் எண்டில் தான் தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் உள்ள லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் விசிட் விசாவில் உள்ள தகவல். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.